தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு 1-4ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 8இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 2-3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது நிலபுலன்கள் சொத்துக்கள் விற்பனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக எதிர்கொள்வது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் நிலபுலங்கள் வாங்கும்போது வண்டி வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்குறது ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் திங்கள் செவ்வாய்க்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. வேலையில் தேவையில்லாத ஒரு ப்ரெஷரோ கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது காமத்திரிகோணம்னு சொல்லுவோம் 3-7. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய முயற்சியில் அது பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாயார் சம்மந்தமான விஷயம் பக்கத்து வீட்டுக்கார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு இப்போ 7இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கூட செவ்வாய் புதனுக்கு அப்புறம் புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க.